திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் கெஜல்நாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள ஈவேனா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. வள்ளல் CA வெங்கடப்ப நாயுடு நூற்றாண்டு மலர் வெளியீட்டு விழாவிற்கு பள்ளி புரவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெறும் தலைமையாசிரியர் திருவாளர் AS கோவிந்தன், கணினி அறிவியல் ஆசிரியர் D ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. CA வெங்கடப்ப நாயுடு கலையரங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு, முன்னாள் மாணவர் சங்கம், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் அனைவரின் முன்னிலையிலும் சிறப்பாக நடந்தேறியது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய விழாவில் வரவேற்பு உரை மற்றும் முன்னுரை விழா ஒருங்கிணைப்பாளர் தேமுதிக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கெஜல்நாயக்கன்பட்டி அரிமா சங்கத்தின் துணை பொருளாளர் வ. யோகநாத், தலைமை பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் B. ஸ்ரீராமுலு தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்தது. மரியாதை செலுத்துதல் தலைமை ஆசிரியர் AS கோவிந்தன், பெருந்தலைவர் முன்னாள் முதல்வர் ஐயா காமராஜர் அவர்களை மாலை அணிவித்தது, மரியாதை செலுத்தியது. D ரவிச்சந்திரன் கணினி ஆசிரியர் வள்ளல் வெங்கடப்பர் சிலைக்கு மாலை அணிவித்தது. KV பாப்பம்மாள் குடும்பத்தை சார்ந்த விஜயலட்சுமி வசந்தப்பன், வாணி ஸ்ரீராமுலு வள்ளல் வெங்கடப்ப நாயுடு அவர்கள் புத்தகத்தை வெளியிட்டு அவர்களுடைய கொல்லு பேத்திகள் S. தானியஸ்ரீ, K. ஹாரிகா, K. அன்சிதா வெளியிட்ட புத்தகத்தின் பிரதிகளை சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் வள்ளல் புகழ்களை விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் திரு M. தேவராஜன், ஓய்வு ஆசிரியர் ஜெகதீசன், ஓய்வு தலைமை ஆசிரியர், PTA உறுப்பினர்கள், ஈவேனா அரசு ஆண்கள் மற்றும் மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், ஈவேனா பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் விஜயராகவன், மேல்நிலைப் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் சங்கம், ஈவேனா ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இருபால் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர் சங்க தலைவர் சுப்பிரமணி, SMC உறுப்பினர்கள், முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க தலைவர் B. பிரபு, ஜனார்த்தனன், ரஷீம், ஆல்ரீன், திருப்பத்தூர் மருத்துவமனை டாக்டர் V. மனோஜ் மற்றும் மருத்துவர்கள், திருப்பத்தூர் நகரை T. ராஜா மற்றும் முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், கெஜல்நாயக்கன்பட்டி லைன் சங்க உறுப்பினர்கள் மற்றும் செயலாளர் சீனிவாசமூர்த்தி, பொருளாளர் தன்ராஜ், திருப்பத்தூர் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தின் இணைச் செயலாளர்கள் B. உதயகுமார், R. சீனிவாசன், கிருஷ்ணகிரி அரிமா சங்க முன்னாள் தலைவர் தங்கராஜ், தலைமை ஆசிரியர் AS கோவிந்தன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், கணினி ஆசிரியர் திரு D ரவிச்சந்திரன் குடும்ப உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி தொகுப்பு மற்றும் மதியம் அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் IVN ஆசிரியர் பரந்தானம் நன்றி உரைத்தார். நாட்டுப்பண் இனிதே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பெற நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய வேண்டுகோள், பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே முன்னாடி வந்துட்டீங்கன்னு நல்லாயிருக்கும். நம் ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்கள் முன்வரிசைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இஜாதாரர் CA வெங்கடப்ப நாயுடு அவர்களால் இந்த நிலத்தை வழங்கி கட்டிடங்கள் அமைக்கவும் நிதி உதவி வழங்கி இந்த மாபெரும் தலை சிறந்த பள்ளியை 63 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்க உதவி செய்தவர். அவர் சிறப்பு மேலும் ஓங்கிக் கொண்டேதான் இருக்கிறது. இறந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்பதற்கு இணக்கமாக அம்மா பாப்பம்மாள் அவர்கள் வள்ளல் அவர்களின் புகழை இன்று வரை பறைசாற்றும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை செய்து கொடுத்து எங்கள் குடும்பத்திற்கு செய்துள்ளார். அதே போல இந்த பள்ளிக்கும். இந்த முப்பெரும் விழாவில் முக்கியமான முதல் நிகழ்வாக வள்ளல் அவர்களின் நூற்றாண்டு விழா மலர் மறுபதிப்பை வெளியிட மிகவும் வேகப்படுத்தி இந்த பணி நிறைவு விழாவோடு செய்ய வேண்டும் என்று நமது தலைமை ஆசிரியர் ஆசைப்பட்டு வள்ளல் அவர்கள் ஆசியோடும் அம்மா அவர்கள் நல்லாசியோடும் இறைவனுடைய திருவருளோடும் இந்த நிகழ்வும் சிறப்பாக முடிந்தது. புஸ்தகம் வருமா வராதான்னு ரொம்ப 2 பேரும் டென்ஷன்லேயே இருந்தோம். காலை சரியாக 9 மணிக்கு புத்தகம் எங்கள் கைக்கு கிடைச்சிருச்சு. இந்த விழாவோடு நம்முடைய பள்ளியின் தூண்களாக நம் குடும்பத்தில் ஒருவர்களாக இருந்த
அவர்களையும் வள்ளல்கள் என்றே அழைக்கிறேன். திருவாளர், தலைமை ஆசிரியர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இன்று விழாநாயகர் ஏஎஸ் கோவிந்தன் ஐயா அவர்களை மற்றும் டி ரவிச்சந்திரன் ஐயா கணினி ஆசிரியர் அவர்களை பணி நிறைவு விழாவுக்கும் பள்ளி புரவலர்கள் சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓரிரு வார்த்தைகள் தலைமை ஆசிரியரை பற்றியும் ரவிச்சந்திரன் ஐயாவை பற்றியும் சொல்லிவிட்டு என்னுடைய வரவேற்பு முன்னுரை முடித்துக் கொள்கிறேன். நமது பள்ளிக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பொறுப்பேற்று 6 வருடங்கள் ஆகிறது. இங்கு வரக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அனைவருமே மிகவும் சிறப்பாக பணியாற்றியவர். இதில் பெரும் பாடுபட்டவர் முதல் தலைமை ஆசிரியர் ஐயா ராமமூர்த்தி அவர்கள். அவர்களை தொடர்ந்து பல்வேறு தலைமை ஆசிரியர்கள் இங்கு பொறுப்பு வகித்தாலும் 60 வருடங்களுக்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மாபெரும் பள்ளியாக இருக்கக்கூடியது. இந்த பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் உதவிகளும் நமக்கு பிறகும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஆவலில் ஐயா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து 62 ஆண்டுகள் படித்த மாணவர்களை ஒன்று திரட்டினால் எப்படி இருக்கும் என்ற மிக சிறப்பான சிந்தனையை இங்கு வந்தவுடனேயே, ஏன்னா அவர் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான், கொரோனாக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தொடர்பு. அதுக்கு முன்னே நம்ம பிடிஏ தலைவர் மிகவும் நெருக்கமாக இருந்தார். அவரிடம் அடிக்கடி சொல்லுவார், ஏன்னா குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு மட்டும்தான் நான் வந்து போவேன். நம்ம பிடிஏ தலைவர் அடிக்கடி வந்து அவரை மீட் பண்ணுவார். அப்போ சொன்னார், தலைவரே இது மாதிரி ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்பு வைக்கணும். ஐயா அவரை ரொம்ப சிறப்பான இந்த பள்ளி அமைச்சு கொடுத்தார். அதனுடைய தன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஐயா பள்ளியில் படித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கொடை உள்ளம் உள்ளது. அதே போல் டீமாக அந்த முன்னாள் பேட்ச் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆர்வமோ என்னவோ ஐயா இதை ஒருங்கிணைந்து செய்தால் சிறப்பாக இருக்கும்னு பெரும் முயற்சி, பெரும் இடையூறுகளுக்கு இடையில் சென்ற வருடம் முன்னாள் மாணவர் மாபெரும் சந்திப்பை வள்ளல் அவர்களின் பள்ளியில் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்தோம். அந்த விழா மாபெரும் வெற்றி பெற்று முன்னாள் மாணவர் சங்கத்தையும் உருவாக்கி அதற்கான தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவரையும் அமைத்து ஒரு குழுவையும் ஏற்படுத்தி கொடுத்த பாராட்டத்துக்குரிய நமது தலைமை ஆசிரியர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா தலைவரை நன்றி ஒரு உதவி செய்யும் போது எதுக்கு தலைவரை விளம்பரம்னாங்களாம். அப்போ சொன்னாராம், எனக்கு விளம்பரம் தேவையில்லை, பின்பற்றுபவர்கள் உதவி செய்வார்கள் என்பதற்காக இந்த விளம்பரம்னு சொன்னாராம். ஏன்னா அவர் செஞ்சால் அது முதல் பேஜில் வரும். அது மாதிரி அதனால தான் இப்போ பல துறைகளிலும் எம்ஜிஆர் அவர்களை பின்பற்றி பலரும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விருந்து கொடுப்பாரு, மற்றவங்கெல்லாம் சால்வை விட்டு நம்மளால் முடிஞ்சது எல்லாம் செஞ்சு அவங்கள ஒரு 4 வார்த்தை பாராட்டி ஐயா டாட்டா பை பை அண்ணன் எப்போ காலி பண்ணுவோம், தென்னை எப்போ காலியாகும். ஆனால் நமது உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக வெளியிலிருந்து ஒரு 3 பேரை மட்டும் கூப்பிட்டாங்க. ஒன்று பிடிஏ தலைவர், இன்னொன்று நமது முன்னாள் ஆசிரியரும் இந்த பள்ளிக்கு நெருக்கமானவர் ஐயா தேவராஜன் ஐயா அவர்கள். அதிர்ஷ்டவசமாக என்னையும் கூப்பிட்டாங்க. நம்பர் எப்படி கிடச்சிச்சின்னு தெரியல. அந்த விழாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நமக்கு சீனியர் போனால் போதுண்டா சாமி, பெரும் தொல்லையாகுது என்ன விடுவோம். ஆனால் ஒருங்கிணைஞ்சு அருமையான ஒரு விருந்து கொடுத்து அவர்கள் இருவருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் பணியாளர்களும்
தன் குடும்பத்தில் ஒரு சகோதரர், ஒரு அண்ணன், தந்தை போன்ற இருவரையும் பாவித்து அவர்கள் பேசிய, நானும் ஒரு ஜாலியான நிகழ்ச்சியாக இருக்கும்னு போயிட்டேன், ஆனால் சென்டிமெண்ட்டான நிகழ்ச்சியாக போயிடுச்சு. எனக்கே ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்க செய்த உதவிகளும் அவர்கள் எப்படி ஒரு குடும்பத்தில் அண்ணனாக தந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லும்போது மிகவும் மனநெகிழ்ந்து போனேன். நடைபெறும் என்று செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சிறப்பு அப்படி என்பதனால் அவர்கள் வேறு பாசத்தில் அந்த நிகழ்ச்சியை செய்தார்கள். அதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு ஆசிரியரையும் சொல்லும்போது ஐயா அவர்கள் இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்றது அப்பதான் தெரிஞ்சு. அதே போல நமது கணினி ஆசிரியர்கள் சொன்னும்போது தான் நம்ம தலைமை ஆசிரியர் ஒரு லிமிட்டையும் தாண்டி வள்ளல் குணத்தை எப்படி பெற்றுள்ளார் என்று தெரிந்து கொண்டோம். நாங்கள் தனிப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது ஐயா அவர்கள் பிடிஏ தலைவர், பிடிஏ உறுப்பினர்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இந்த கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணோம், செஞ்சோம், எல்லாம் பண்ணாருன்னு. நாங்கள் எல்லாம் ஒரு தோராயமாக கணக்கு போட்டு ஒரு 6 to 7 லட்சம் ஐயா தன் சொந்த காசை செலவு செய்து இந்த பள்ளியை மேலும் மேன்மைப்படுத்தியுள்ளார் என்று பெருமையாக சொன்னேன். அதுக்கு பின்னாடி ஏற்புரை செய்யும் போது தான் சொன்னார் ரவி ஐயா அவர்கள், யோகநாத் சொன்னது ரொம்ப கம்மி. அவர் பள்ளிக்கு வந்தவுடன் ஆசிரியர்களிடமிருந்து பெறப்படும் நிதியை முதலில் நிறுத்தினார். இதுக்கு ஆசிரியர்கள் கை தட்டணும், எதிர்பார்க்குறேன், நான் எதிர்பார்க்குறேன். வந்தவுடன் அந்த நிதியை பெறுவதை நிறுத்தினார். அவர் சொன்னார், ரவி சார் அவர் ஒரு மேக்ஸ் நோட்டில் எழுதி வச்சுக்கிறாரு, அதை கூட்டினா எத்தனை லட்சம் வரும்னு தெரியாது என்னுடைய கணக்குக்கு. ஏன்னா அவர் கணினி ஆசிரியர் இல்லையா, அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 27 லட்சங்களுக்கு மேல் சொந்த பணத்தை செலவு செய்து நமது பள்ளியும் நமது பள்ளி ஆசிரியர்களையும் மேன்மைப்படுத்திய பெரும் மதிப்புக்குரிய வள்ளல் தன்மை கொண்ட ஐயா கோவிந்தன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த 27 லட்சத்தில் ஒரு 5 சைடு வாங்கி போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு கோடீஸ்வரம் அவர். ஏன்னா எனக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்லும்போது அப்படி தான் சொன்னார், நாயுடு, ஏன்னா அவர் சொன்னது அப்படியே யதார்த்தமாக சொல்கிறேங்க, ஜாதியை சொல்லணும்னு இல்லை, யதார்த்தமாக சொல்கிறேன். நாயுடு, இந்த தானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நிறுத்திட்டு ஏதாவது சொத்து சேரு, அதுக்கப்புறம் இல்லைன்னு. சொத்து சேர்த்தவன் நாளைக்கு மண்ணுக்கு போனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் அவர் பெயர் சொல்லுகிறோம் என்றால் அவர் செய்த தானமும் தர்மமும் போட்ட அன்னதானம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இந்த பள்ளியில் என்றும் நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பெயர் அனைவர் உள்ளத்திலேயும் பள்ளியிலேயும் இருக்கும். உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகவும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் பெரும் மதிப்புக்குரிய நமது மூத்த கணினி ஆசிரியர் ரவிச்சந்திரன் ஐயாவை பற்றி அதிகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி பேசும்போது 2-3 பேர் ரொம்ப ஆர்வமாக சொன்னாங்க, ஐயா நீங்கள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு. அவர் ஆக மாட்டார், அது வேறு விஷயம். ஏன்னா பல எம்எல்ஏ எம்பியை உருவாக்கினவர் அவர். அவரை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு பெருமளவு தெரியும். ஏன்னா எங்கள் தந்தைக்கும் நெருக்கமான நண்பர். அம்மா அவர்கள் இருக்கும்போதே அவர் வந்துவிட்டார். 1986 இங்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து நிரந்தர பணி பெற்றும் அவருடைய திறமைக்கு, அதாவது நம்ம வேலூர் மாவட்டத்திலே முதல் கணினி ஆசிரியராக இருந்தவர். இதுக்கும் ஒரு கிளாப்ஸ் எதிர்பார்க்கலாம். முதல் கணினி ஆசிரியர்னு சொல்கிறேன் வேலூர் மாவட்டத்திலேயே. அவ்வளவு பெருமைக்குரியவர் அவர். அவ்வளவு சிறந்து இருந்தும் அவ்வளவு நுணுக்கங்கள் இருந்தும் சொல்லப்போனால் அவர் தலைமை ஆசிரியர் இந்நேரத்துக்கு அவர் டிஓசிஓவே ஆகியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் விரும்பாத வள்ளல் அவர்கள் பள்ளியிலேயே சேர்ந்தது முதல் இன்று வரை நமது முன்னாள் ஆசிரியர் தேவராஜன் ஐயா அவர்களின் சாதனையை முறியடித்து, தேவராஜன் ஐயா 33 வருடம் நம்ம பள்ளியிலேயே இருந்து அவரும் தலைமை ஆசிரியர் எதுவுமே ஆகாத ஆசிரியராகவே ரிட்டையர் ஆகிட்டார். அவங்களுக்கு ஸ்கேலில் அடிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
2 பேருக்கும். ஆனால் அவங்க அடித்து நான் பார்த்ததில்ல, அது வேறு விஷயம். அடி வாங்கினவங்கள தான் கேட்கணும். ரவி சார் ஆகட்டும், தேவராஜ் சார் ஆகட்டும். அவருடைய சாதனையை முறியடித்து 37 ஆண்டுகள் நம் பள்ளியில் சீரும் சிறப்புமாக அவருடைய சேவையை புரிந்து இன்று பணி நிறைவு பெறுகிறார். அவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எந்த ஆசிரியர்கள் எப்படி போனாலும் என்ன, நம்ம பணிக்கு நம்ம வந்தோம் செஞ்சோன்னு இல்லாமல், ஏன்னா இது அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றதுனால் தெரிந்து கொண்டேன். அதுக்கு முன்னாடி தெரியும் அவர் ஒரு நல்ல உதவி செய்யக்கூடியவர், யாருக்கு என்ன இதுனாலையும் முன் வந்து அறிவுரை மற்றும் பொருளாதார உதவியும் செய்யக்கூடிய தன்மை உள்ளவர். பல்வேறு சமுதாய இயக்கங்களிலும் பங்கு பெற்றவர். அப்போ சொன்னாங்க, அந்த டீச்சர் வாத்தியர்கள்லாம் சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ ஒரு நெருக்கடியான நிலைமையில் அவர் பொருளாதார அடிப்படையிலும் ஒரு அண்ணனாக துணை இருந்தார் என்பதை அன்று கேட்கும்போது, ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது இன்றைக்கி பேசுறதுக்கு, அதனால் வந்து அதை சொல்லணும்னு நான் குறிப்பிடுறேன். பொருளாதார அடிப்படையிலும் உதவி செய்து ஆசிரியர்கள் மற்றும் அவர் ஆசிரியர் கொடுத்தது மட்டும்தான் இன்றைக்கி பேசுனாங்க. ஆனால் வெளியில் இருக்க நண்பர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்து அவர்களுடைய குடும்பம் மேம்பெற மாபெரும் உதவி செய்தவர்கள் நண்பர்களையும் முன்னாள் ஆசிரியர் சங்க உறுப்பினர் மற்றும் முன்னாள் ஆசிரியராக இருந்த அனைவராலும் அன்பாக அழைக்கப்படும் MD ஐயா அவர்களையும், ஐயா ஜெகதீசன் ஐயா அவர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களையும், முன்னாள் மாணவர் சங்க தலைவர், SBI ஒரு மேனேஜருக்கு நிகராக பொறுப்பில் இருந்து ரிட்டையர்டான நமது முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஐயா சுப்பிரமணிய ஐயா அவர்களையும், வெட்காளியம்மன் சித்தர் சக்தி பீடத்தின் நிறுவன தலைவர் சுவாமி ஸ்ரீ சரவணன் அம்மா அவர்களையும், உதவி தலைமை ஆசிரியர் விஜயராகவன் ஐயா அவர்களையும், நமது இருபால் ஆசிரியர்களையும், என் குடும்பத்தை சார்ந்தவர்களையும், நிருபர் அவர்களையும், இந்த ஒளியை அனைத்தையும் அமைத்து தந்தவர்களையும், இந்த விழாவிற்கு எங்கள் அழைப்பினையும் அன்பையும் ஏற்று வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல முடியாதனால் லைன் சங்கத்தின் செயலாளர் அவர்களையும், தம்பி அரசு அவர்களையும், என் குடும்பத்தை சார்ந்தவர்களை அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று இந்த விழா மலரை மற்றும் ஐயாவுடைய இந்த பஞ்சலோக சிலையை அமைக்க உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறேன். ஏன்னா இந்த சிலையும் புத்தகத்தையும் நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளாவே செஞ்சு முடிக்கணும் தலைவரேன்னுட்டு எத்தனை ஃபோன் பண்ணியிருப்பார், எத்தனை வாட்டி கூப்பிட்டு பேசியிருப்பாருன்னு கணக்கே இல்லை. குழு அமைச்சு அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அவருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு மாபெரும் ஐயா அவர்கள் சிலை அமைக்க பெரும் நிதி வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுடைய 140வது பிறந்த நாள் ஆண்டு இந்த ஆண்டு. மலர் வெளியிட்டு ஐயாவுடைய சிலை நிறுவி 40 ஆண்டுகள் ஆகிறது. அதற்காக நவம்பர் 7ஆம் தேதி அம்மா அவர்கள் நடத்திய அதே நாளில் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை செய்து இந்த வள்ளல் அவர்கள் சிலை நூல்கள் வெளியீடு செய்த உதவி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் ஒரு சிறு இது மட்டும் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு புத்தக வெளியீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா தலைவர் அவருக்கு ஒரு முக்கியமான அலுவல், அதனால் ஒரே 2 நிமிஷம். வள்ளல் அவர்கள் சிலை அமைக்க
வள்ளல் சிலை செய்தது ரூபாய் 1,96,000. அதற்கான விளம்பர உதவி 6,500. காமராஜர் ஐயா மற்றும் வள்ளல் அவர்களுக்கு மண்டபம், பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஐயா அவர்கள் சிலையை நிறுவ வேண்டும் என்று பழைய சிலையை நிறுவனம், அங்கேயே நிறுவனம். ஏன்னா நாங்கள் ஐயாவோட நினைவிடத்தில் அவருடைய கோவிலில் அதை நிறுவலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்கும்போது பெண்கள் பள்ளி சார்பாக ஐயாவுடைய பழைய சிலையை எங்களுக்கு நீங்கள் நிறுவி தரணும்னு கேட்டாங்க. அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று தலைமை ஆசிரியர் ஒப்புதலோடு அங்கே நிறுவப்பட்டது. 20,000 பெண்கள் பள்ளியின் சார்பாக ரூபாய் 26 இருக்கிறோம். இதற்காக உதவி செய்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதை தொடர்ந்து நூல் வெளியிட தானியஸ்ரீ அவர்களையும் ஹாரிகா அவர்களையும் அந்த புத்தகத்தை வெளியிட்டு இந்த புத்தகத்தை நமது விழா நாயகர்களாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரும் ரவி ஐயாவையும் பெற்றுக்கொள்ளுமாறு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்துள்ள விருந்தினர்களுக்கு பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் மூலம் சிறப்பு செய்யப்படுகிறது. பெற்றோராசிரியர் சிறப்பு செய்யப்படுகிறது. அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ನಲಿ ಏನೇ ಆಗಲಿ ಎಲ್ಲ ಸಿರಿಗ ಭಾಳ ನವಾಲಿ முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. ஆசிரியர் ஓய்வு அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. முன்னாள் தலைமை ஆசிரியர் பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்த நிகழ்வு 34 வருடங்கள் இப்பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் திரு கணினி ஆசிரியர் திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் 6 ஆண்டு காலம் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணி செய்து ஓய்வு பெறும் இரு விழா நாயகர்களுக்கும் திரு அவர்களுக்கும் ஓய்வு பெற உள்ள நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஏஎஸ் கோவிந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் 34 காலம் இப்பள்ளியில் பணிபுரிந்து மாபெரும் கல்வி சேவை பணியாற்றி அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க முதலாவதாக ரொட்டேரியன் ஆர் ஜெகதீசன் சார் தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிறந்த தாய் நாட்டையும் பேசும் தமிழ் மொழியையும் முதலில் வணங்கி உங்களிடம் வருகின்றேன். எனது சிந்தனையில் பூத்த நன்மலரை மாலையாக்கி எனது உரையாய் தொடங்குகின்றேன். இப்பள்ளி வேரூன்ற தமது நிலத்தை தானமாய் தந்து 8வது கொடைவள்ளல் எனும் புகழ் பெற்ற ஈவேனா வெங்கடப்ப நாயுடு பாப்பம்மாள் அவர்கள் ஓர் சரித்திர சாதனையாளர். அவரை நெஞ்சம் நிறைய போற்றுவோம். இந்நாள்
நமது பள்ளி வரலாற்றின் ஓர் பொன்னாள். இரவு சந்திரன் நமது ரவிச்சந்திரனும் நம்மை இயக்கும் கோவிந்த நாயகனும் பணி நிறைவுடன் இல்லம் திரும்பும் நாள். நமது கணினி டிஆர் அவர்கள் மனிதரில் ஓர் மாணிக்கம். அவர் ஓர் சிந்தனை சிற்பி. நல்லா இருந்தா கை தட்டலாமே. அவர் ஓர் சிந்தனை சிற்பி. திண்ணிய நெஞ்சம் நிறைந்தவர். இப்பள்ளியில் தென்றலாய் தவழ்ந்தவர். அன்பின் ஆழத்தை அவரது உள்ளத்தில் அளக்கலாம். மாணவர் கற்றல் திறன் மேம்படவும் பள்ளியின் தேர்ச்சி சதவீதம் உயரவும் தமது வியர்வை சிந்தியவர். மாணவர் கற்றல் திறன் மேம்படவும் பள்ளியில் தேர்ச்சி சதவீதம் உயரவும் தமது வியர்வை சிந்தியவர். இப்பள்ளியில் எமது பணிக்காலத்தில் என்னுடன் தோளோடு தோள் நின்று நற்செயல்கள் பல செய்து நமது மாவட்டத்திலும் ஏன் மாநிலத்திலும் நமது பள்ளியின் புகழ் பரவிட உதவியவர். அவருக்கு எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன். இவரது அறிவின் ஆழத்தை அவர் தம் மேடை பேச்சிலும் பல விழா தொகுப்பு உரைகளிலும் அன்றே நான் அளந்துவிட்டேன். என்றுமே அவர் வற்றாத அறிவு ஜீவி. கைத்தட்டலாங்க. அறிவு ஜீவி எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுகிறார். இவர் தம் உழைப்பையும் சுறுசுறுப்பையும் காணும் தேனீக்களே பயந்து ஓடும். ஈவேன பள்ளி எனும் திரைப்படத்தின் அரசு பள்ளி எனும் திரைப்படத்தின் மிகச்சிறந்த கதை எழுதியவரும், இசை அமைத்தவரும், வசனம் எழுதியவரும், அதற்கும் மேலாக சிறந்த இயக்குனர் சிகரமாய் செயல்பட்ட மாபெரும் வீரர் நம்முடைய கணினி டி ரவிச்சந்திரன் அவர்களே. இப்பள்ளியில் பணி செய்த எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் தனது கம்ப்யூட்டர் மூளையை தந்து ஆன் செய்து டேட்டாக்கள் பல தந்து வெற்றி வாகை சூட பணி செய்தவரும் இவரே. இவர் ஓர் கணினி உலகத்தின் முடிசூடா மன்னர். நல்ல வார்த்தை தானே, முடிசூடா மன்னர். உண்மைதான், அது இருக்கிற உண்மையதான் நான் சொல்றேன். ஒவ்வொரு ஆண்டும் அரசு பொது தேர்வு விடைத்தாள் மதிப்பெண்களை உடனுக்குடன் தேர்வுத்துறைக்கு தெரிவித்தவரும் இவரே. சிறந்த சாதனையர். இவர் கொடுத்து வைத்தவர். இல்வாழ்வு சிறக்க நல்லதோர் இல்லத்தரசியை பெற்றவர். சமுதாய வாழ்வு சிறக்க ஆன்றோரையும் பல சான்றோரையும், எள் என்றால் எண்ணெயை கொண்டு வரும் சிறந்த நண்பர்களையும், மிக முக்கியம் அது, ஒருங்கே பெற்றவர். எனவே தான் இவர் கொடுத்து வைத்தவர் என்கிறேன். இவரது மறுமுகம் செல்வம் கொழிக்கும் நல்லதோர் தொழில் அதிபர். இவரது மறுமுகம், ஆம், ரியல் எஸ்டேட்டை தான் சொல்லுகிறேன். ஆம், நேரத்தை பணமாக்கிய பெருஞ்செல்வந்தர். நான் அதிகம் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. நல்ல பேட்மிண்டன் விளையாட்டு வீரர். மாவட்ட அளவில் மாணவர்க்கு விளையாட்டு போட்டிகள் பல நடத்தி மாணவர் மனம் குளிர உணவும் தந்து பார்ப்போற்றும் சிறந்த பண்பாளர். தமிழை புகழ வார்த்தைகளே இல்லை.
அதுபோன்றே நம் டிஆரை புகழ நேரமே போதவில்லை. இனி வரும் நாட்களில் ஆண்டுகள் 100 அடையவும், மிக முக்கியம் இதுங்க, இனி வரும் நாட்களில் ஆண்டுகள் 100 அடையவும், புகழில் இமயமாய் உயரவும், முழு உடல் நலம் பெறவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அடுத்து இனி நமது தலைமை ஆசிரியர் ஏஎஸ் கோவிந்தன் அவர்களை பற்றி இனிதே பணி நிறைவு செய்கிற முதுநிலை ஆசிரியர் பணிக்காலம் முதலே எனது நெருங்கிய நண்பர். முதுநிலை பணி ஆசிரியர் காலம் முதலே அவர் எனது மிக நெருங்கிய நண்பர். கடமையை கண் என போற்றுபவர், கடமையை கண் என போற்றுபவர். தேனினும் இனியவர், தேனினும் இனியவர் நமது தலைமை ஆசிரியர். அஞ்சா நெஞ்சம் கொண்டவர், விடாமுயற்சியும் துணிச்சலையும் நெஞ்சில் நிரப்பி சாதனை பல செய்தவர். கைத்தட்டலாம, சாதனை பல செய்தவர். அதையெல்லாம் விட 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவத்துறைக்கும் என்ஜினியரிங் துறைக்கும் மாணவர்கள் பலரை உருவாக்கி அவர் தம் வாழ்விற்கு ஏணியாய் நின்றவர். எனவே அவர் மாணவர்களின் மனம் திறந்த நம்பிக்கை நட்சத்திரம். வயது 100 அடையவும், நோய் நொடியின்றி சீரும் சிறப்பமாய் வாழ்ந்திடவும், உலகினை இயக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் கருணை மழை இருவர் மீது பொழியவும் அனைத்து நல் உள்ளங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இவ்விரு விழா நாயகர்களின் சாதனைகளை சரித்திர சொல்லின் மூலம் எங்களுக்கு வழங்கிய திரு ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு ஈவேனா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் திரு விஜயராகவன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பான வணக்கம். இந்த விழாவின் நாயராக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர், மூத்த முதுகலை கணினி ஆசிரியர் டிஆர் சார். நாங்கள் டிஆர் தான் கூப்பிட்டோம், ரவிச்சந்திரன் கூப்பிட்டதே இல்லை. டிஆர் சார் தான் கூப்பிட்டோம். அந்த மாதிரி எங்களோட உறவு இருந்துச்சு. அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி இந்த விழாவை சிறப்பிக்க வந்துள்ள பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், செயலாளர் மற்றும் முன்னாள் ஆசிரியர் சங்க தலைவர் இப்போ தான் பார்க்குறேன் சார். அதை பார்த்ததே இல்லை. இங்கே 16 ஆண்டுகளாக இருந்தது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த விழாவை சிறப்பித்த மற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் முதலில் வணங்கி, நேரம் கருதி கொஞ்சம் குறைச்சிருப்பா கண்ணா, நேரம் கருதி சுருக்கமாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எனக்கு மிகவும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் திரு ஜெகதீசன் சார் அவரோட இடத்துல தான் நான் வந்தேன். அவர் தான் எனக்கு சீனியரு. அவர் ஹெட்மாஸ்டர் ஆன பிறகு நான் இந்த இடத்துக்கு தான் வந்தேன். அவரை இந்த நேரத்திலே அவர் உரைக்கு பிறகு நான் பேசுவது என்பது நான் இறைவன் கொடுத்த பாக்கியமாக கருதுகிறேன். இந்த சிறப்பை தந்த எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களை நன்றி தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். ரொம்ப இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடன் பணிபுரிந்து பதவி உயர்வு பெற்ற திரு நடராஜன் சார் அவர்கள், மேடம் கருத்தில் மறந்துட்ட பயாலஜி சாராக இருந்தாங்க. இப்போ அவங்களும் எக்கோ சிஸ்டத்தில் இருக்காங்க. அவங்க மிஸ்டர் இளவரசி மேடம் அவர்கள், அப்புறம் இல்லை சார் சாமண்டி சார், என்னுடைய நல்ல ஒரு பழைய நண்பர்கள். நாங்களாம் ஒன்றா இருந்தோம். அப்போ இவர்களெல்லாம் இந்த விழா ஒன்று சேர்த்துள்ளது என்பதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி என்பது என்ன பேசுகின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதற்கு எங்களுடைய தலைமாசர் மிஸ்டர் ரவிச்சந்திரன் சார் அவர்களை அனைவரும் வாழ்த்துக் கொள்கிறேன். இவருடைய பணி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதலில் இது 16வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றேன். ஒரே பள்ளியில் 15 ஆண்டுகள், இது 16வது ஆண்டு, 16th இயர். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொட்டாயம் தான் இல்லைங்களா. நான் வரும்போது கோயிலாக இருந்துச்சு, ஒரே கொட்டாயம் மேடும் பல்லாமல் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பணி செய்தால் நாங்களாம் ஒரே வேர்த்து கொட்டும், ரொம்ப கடுமையான பணி. அப்போலாம் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா வரவே மாட்டாங்க இந்த ஸ்கூலுக்கு.
திரு ஜெகதீசன் சார் அவளுக்கு தெரியும். ஏன்னா இந்த பேப்பர் திருத்த முடியாது. இங்கே வந்துங்க 150 மார்க்கு திருத்தனா ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 500 இருக்கும். 11th 12th சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பயந்து இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. நான் வந்து இந்த பணியை ஆரம்பிக்கும் போது இப்போ இருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமை ஆசிரியர் தான். இந்த மாதிரி ஃபேன் வசதி மாணவர்கள் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். உதவி தலைமை ஆசிரியர் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் பையன் தானாகவே படித்து விடுவான். அவருடைய பிரின்சிபலாக தான் நினைக்கிறேன். இது எக்கனாமிக்கை விட அவருடைய இது கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலை சரியாக இருந்தால் மாணவன் தன்னாகவே படித்து விடுவான் என்ற ஒரு அவருடைய கான்செப்ட் மைண்டில் நல்லா டீப்பாக இருந்தது. அதில் தான் அவர் வந்து அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தார். அதில் எந்த ஒரு கமெண்ட்ஸு எதையுமே இக்னோர்ட் எவ்ரிதிங். அதில் ஒரு டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணார். அதை அதே மாதிரி அச்சீவ் பண்ணிட்டாரு. அது மாணவர்கள் எந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா கூட சுற்றி லைட்லாம் இருக்கும் பாருங்கள், உடனே செட் பண்ணார். மாணவன் நைட் ஸ்டடீஸ்ன்னு கேட்டோம், உடனே அதுக்கு ஒரு எந்த ஒரு தயங்கமே இருக்காது. ரெடி டு ஸ்பெண்ட் எனி அமௌண்ட் வாட் எவர் மேபி. அது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவருடைய நான் 6 ஆண்டுகள் பயணித்திருக்கின்றேன். ரவிச்சந்திரன் சாரோட நான் 15 ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன். எங்களை உறவு அப்படின்னா சார் டிஆர் சார்னுவார், என்விஆர்னுவார். அவ்வளோதான். நாங்கள் அப்படியே தான் போனோம். அப்படியே ஸ்மூத்தாக இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம தலைமாசிரியர் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு அரணாக தான் இருந்தார். ஆசிரியருக்கு எந்த ஒரு பாதிப்பு தான் விட மாட்டார். ஏன்னா அவர் சங்கத்தில் மிக்க ஈடுபாடு கொண்டவர். எனவே வெளியே ஏதோ பேசினாலும் கூட வெளியிலேருந்து யாரோ வந்தாங்கன்னா ஒரு அரண் போல இருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாவலாக இருந்தார். ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். எங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி. எந்த ஒரு இதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதில் வந்து அவரை நான் பாராட்ட வேண்டும். அவருடைய பணி எப்படி இருந்ததுன்னா, காட்டில் நிலவாய் கடலுக்கு மழையாய் இல்லாமல் பசிக்கு உணவாய் பகைக்கு உறவாய் இருந்து எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டார். அவருடைய பணி அப்படி தான் இருக்கும். நல்லா புரியுது நான் என்ன சொல்கிறேன்னா, காட்டில் எப்படின்னா நிலவுக்கு பயன் இல்லை. காட்டில் நிலவு இருந்து என்ன பண்ணுறது? கடலில் போய் மழை பெஞ்சு என்ன எந்த பயனும் இல்லை. ஆனால் அவருடைய பணி பசிக்கு உணவாய் பகைக்கு உறவாய் இருந்து அப்படி இருந்தால் தான் அந்த ஊருக்கே நலன் என்று சொல்வார்கள். அந்த வரியில் அவர் செயல்பட்டார் என்பதை இங்கே சொல்வதிலே மிக்க பெருமை அடைகின்றேன். அடுத்தது ரவிச்சந்திரன் சார். அவருடைய பணியில் சிறப்பாக இருப்பார். அந்த எந்த ஒரு இதுலேயும் இருக்காது. அவருடைய மாணவர் பையன் அந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபட்டு அந்த பள்ளிக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார். அதில் அவரை நாம் பாராட்ட வேண்டும். இந்த நேரத்திலே நாங்கள் அவர்களை பற்றி 6-5 அன்றே மிக அதிகமாக பேசிவிட்டோம். மீண்டும் மீண்டும் அதை பேசி நாங்கள் ஒன்றும் அதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கின்றோம். அதை பாராட்டி விட்டோம். அவருடைய பணி எப்படின்னு சொல்லிடுறேன். நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும், அந்த நினைவில் உங்கள் சேவைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி, நீங்கள் எப்பொழுதும் உடல்நலம் ஆரோக்கியம் பலம் நலம் எல்லாம் பெற்று குடும்பத்தாருடன் நீங்கள் நீண்ட ஆயுளுடன் விளைச்சலுடன் வாழ வேண்டும் என்று இங்கே அமைந்துள்ள அனைவரின் சார்பாக உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி, ஓய்வு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் அவர் ஓய்வுனா அவர் விருப்பம் போல் செயல்படலாம்னு அர்த்தம். அதான் என்னுடைய பொருள். ஏன்னா எந்த ஒரு அழுத்தம் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. இனிமேல் அவர் நினைத்தது போல் செயல்படலாம். அதுதான் ஓய்வு என்பதனுடைய பொருள் என்னை பொறுத்தவரை. இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து இந்த மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து விடுபடுகின்றார். இந்த மிகப்பெரிய பொறுப்பில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு இழந்தில்லாமல் நம்ம பணி ஓய்வு பெறுவது இன்னும் மிக ஒரு சிறந்த இது. அது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அருள் தான். இந்த நேரத்திலே நாம் அதை தெரிவித்துக் கொண்டு நடைமுறையிலும் எங்களுக்கு வழங்கிய திரு விஜயராகவன் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கெஜநாயக்கன்பட்டி சார்பாக விழா நாயகர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அப்பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் திரு எஸ் பிரவீன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இரு வள்ளல் அவர்களுக்கும்
ஒரு சிறிய மரியாதை ஏற்றுக்கொள்ளுமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்காக மற்றவங்க மரியாதை செய்யலாம். ஒரு சிறிய இதனால இப்போ நாங்கள் மட்டும் மரியாதை செஞ்சிடறோம். நன்றி. செல்கின்ற இந்த 2 சிறப்பான நபர்களை பற்றி நாம் சொல்வதற்கான வார்த்தைகளை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு இந்த 2 பேரும் பெரும் சாதனைகளுக்கான சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய பணிக்காலம் மிக சிறப்பான அளவிலே இவர்கள் முடித்து செல்வது என்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயம். ஸோ இந்த பணி ஓய்வு பெற்று செல்கின்ற இந்த இருவரும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து மீண்டும் தங்களுடைய இந்த பணி ஓய்வை பற்றி இல்லாமல் இன்னும் நிறைய இந்த கல்வித்துறைக்கு அவர்கள் நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் என்று கூறி அவர்களை வாழ்த்தி அவர்களை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெண்கள் பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. பெண்கள் பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா மேடை கேவி பாப்பம்மாள் அவர்களுடைய விழா மேடையில் சிலையாக அமர்ந்திருக்கின்ற இஜாதார் வெங்கடப்ப நாயுடு CA வெங்கடப்ப நாயுடு அவர்களால் 1960ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த பள்ளியானது மாநில அளவில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பிரசித்தி பெற்று இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றன. அதை சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தலைமை ஆசிரியர் தனது குறுகிய கால 6 ஆண்டு கால பணிக்காலத்தில் அவர் ஆற்றிய பணிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த சிலையை மாற்றி வடிவமைப்பதற்கு. இதற்கு முன்னால் நான் 1972 இந்த பள்ளிக்கு பணியாற்ற வந்துவிட்டேன். 2006 ரிட்டையர் ஆனேன். கிட்டத்தட்ட 29 தலைமை ஆசிரியர்களை பார்த்துள்ளேன். இந்த 29 தலைமை ஆசிரியரில் இந்த பள்ளிக்கு நற்பெயரை வாங்கி கொடுத்த தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் கோயந்தன் அவர்கள்தான். அவர் இந்த சிலையை மாற்றி அமைப்பதற்கு நமது பாப்பம்மாள் குடும்பத்தை சார்ந்த யோகநாதன் அவர்கள், யோகநாதனை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்ல விரும்பப்படுகின்றேன். யோகநாதனுக்கு ஒரு தலப்பாகை கட்டி ஒரு டவல் ஒன்றை மார்பில் அணிவித்து இங்கு நிஜமாகவே இஜாதார் வந்து அமர்ந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். நீங்களே பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய உடல் அமைப்பு அவருடைய தாத்தா உருவத்தை அப்படியே பெற்றுக்கொண்டிருக்கின்றார். எல்லா குணமும் அப்படியே தான். எனவே இந்த நேரத்தில் அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இஜாதார் வெங்கடப்ப நாயுடு சிலையை மாற்றி அமைப்பதற்கு பஞ்சலோக சிலையாக, சாதாரண சிலையாக இருந்தது. அதை பஞ்சலோக சிலையாக மாற்றி அமைப்பதற்கு நமது தலைமை ஆசிரியர் தலைமையில்தான் பழைய மாணவர்களுடைய சங்கத்தை கூட்டி பாப்பம்மாள் குடும்பத்தை சார்ந்தவர்களை அணுகி அந்த சிலையை மாற்றி அமைப்பதற்கு இப்போது யோகநாதன் அவர்கள் மேடையில் கூறினார்கள் எவ்வளவு செலவானது என்று. வரவு செலவையெல்லாம் ஒப்படைத்தார்கள். அதை பார்க்கும்போது நான் நினைத்தேன் ஒரு 2 அல்லது 2.5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இன்று அவர் வரவு செலவு திட்டத்தில் சொல்லுகின்ற போது அது 2 மடங்காக செலவழித்திருக்கின்றார்கள். 5 லட்சம் ரூபாய் வெளியே செலவு பண்ணி இந்த சிலையை மாற்றி அமைத்துள்ளார்கள். அது பார்ப்பதற்கு இப்போது மிக அழகாக உள்ளது. இந்த சிலையை மாற்றி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் நமது தலைமை ஆசிரியரும் அடுத்து நமது அருமை நண்பர் டி ரவிச்சந்திரன் அவர்கள் தான். ஏன்னா அவங்க லைன்ஸ் கிளப் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும்
பணத்தை செலவு தொகைக்கு ஈடுகட்டுவதற்கு பல விதங்களில் பணத்தை வரவு வைத்து இந்த சிலையை மிக அருமையாக அமைத்துள்ளார்கள். இந்த சிலை அமைவதற்கு காரணமாக இருந்த நமது தலைமை ஆசிரியரையும் கம்ப்யூட்டர் ஐயா அவர்களையும் நாம் என்றும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அதை அடுத்து இரண்டாவது விஷயம், குடி தண்ணீர். எந்த பள்ளியாக இருந்தாலும் குடி தண்ணீர் மிக மிக முக்கியமானது. இந்த ஆர்ஓ வாட்டர் நம்ம பள்ளிக்கு அமைத்து கொடுப்பதற்காக முதலில் வித்திட்டவர் நமது தலைமை ஆசிரியர் தான். அது உறுதுணையாக இருந்து லைன்ஸ் கிளப் மூலமாக ரோட்டரி சங்கம் மூலமாக ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலவில் ஆர்ஓ வாட்டர் அமைத்து கொடுத்தார். இதுவும் இவர்கள் இருவருடைய பொறுப்பில் இருக்கின்ற போதுதான் அமைந்தது. இது நம் பள்ளி வாழ்நாளில் யாரும் மறக்க முடியாது. ஏன்னா குடி தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை அடுத்து நம் தமிழகத்தினுடைய இப்போது சிஎம் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். கிராம கலையை வளர்ப்பதற்கு பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளின் மூலமாக கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் எந்த பள்ளி மிகச்சிறந்த கலை நிகழ்ச்சியை தருகிறார்களோ அவர்களுக்கு கேடயமும் பரிசும் வழங்கினார். அந்த வகையில் நமது பள்ளியில் கிட்டத்தட்ட ஆரம்ப பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரையும் ஒரு 200 பள்ளிகளை சார்ந்தவர்கள் இந்த மேடையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நம்ம பள்ளி தலைமையில். அப்படி நடந்து முடிந்து கடைசியில் நம் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் தான் முதலிடம் பிடித்தார்கள். அதை நாம் இன்றும் மறக்க முடியாது. அதுக்கு காரணம் நம் பள்ளி தலைமை ஆசிரியரும் உடன் பணியாற்றி பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளியை உருவாக்கிய ஒரு மூலிகை தோட்டத்தை ஒன்று அமைத்திருக்கின்றார். நீங்கள் அனைவரும் இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு போய் பாருங்கள். எல்லா மூலிகையும் விலைக்கு வாங்கி தன்னுடைய சொந்த செலவில். இதை நாம் என்றும் மறக்க முடியாது. யார் வந்து போனாலும் மறக்க முடியாது. இப்படி பலதரப்பட்ட செயல்களில் மிக குறுகிய காலத்தில் இந்த பள்ளிக்கு செய்து தந்துள்ளார் நமது இன்று பணி நிறைவு பெற்று செல்லுகின்ற கோவிந்தன் ஐயா அவர்களும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் தலைமை ஆசிரியர், எந்த தலைமை ஆசிரியர் இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் சரி, பொருள் உதவியாக இருந்தாலும் சரி, பண உதவியாக இருந்தாலும் சரி, பிற கல்வி சம்பந்தப்பட்ட எந்த உதவியாக இருந்தாலும் சரி, மாவட்ட அளவிலும் சரி, முதன்மை கல்வி அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, அவர் சில ஐடியாவை கொடுத்து அதை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார். அதில் 4 பேரும் என்னுடைய மாணவர்களே. அந்த 4 பேர்கள் சீனியாரிட்டி யார் முதல் வருவார்களே தெரியல. இதில் கவிஞருடைய கவிதை முடிந்தவுடன் ஐயாவாக செல்பவர்களுக்கு பின்னாடி விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு. தயவு செஞ்சு விருந்தை ஏற்றுக்கணும்னு கேட்டுக்கிறோம் தாழ்மையோட. சிறுவெண்ணிலும் ஞானத்தின் மானப்பிரிவு என்ற வள்ளுவனின் வாக்குக்கேற்ப 1959-60 ஆண்டுகளில் இந்த பள்ளிக்கு இடத்தை தானமாக வழங்கி அழியாத கல்வி செல்வத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பெறுவதற்கு ஏற்பாடு செய்த வள்ளல் பெருந்தகையினுடைய மலர் வெளியீட்டு விழாவும் 36 ஆண்டுகள் அந்த வள்ளல் பட்ட பாதையிலே இயங்கக்கூடிய பள்ளியில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கிய வள்ளலுக்கு பாடுபட்டுள்ளேன். இந்த பள்ளியால் நான் பயன்பெற்றேன், என்னால் இப்பள்ளி பயன்பெற்றது என்ற வகையிலே 36 ஆண்டு காலம் எனக்கு ஒத்துழைப்பு தந்த என்னுடன் பணிபுரிந்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுற்றி பார்க்க எனக்கு எந்த ப்ரீ நாலேஜுமே இல்லை இந்த ஸ்கூலை பற்றி. அசோசியேஷன் வரும், ஒரே இடத்துல உட்கார வச்சு எங்களுக்கு சப்சிடிஷன் கொடுத்துருவோம், வாங்கிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அப்புறம் அடுத்த நாள் எல்லா அறைகளையும் சுற்றி பார்த்தேன், பள்ளிக்கூடத்தெல்லாம் சுற்றி பார்த்தேன். சொன்னால் வருத்தமாக இருக்குது, நிறைய குப்பை என்னால் தாங்கிக்க முடியல. இன்னும் வரைக்கும் அந்த குப்பை இல்லாத ஒரு ஸ்கூலை 6 வருஷமாக ஒரு நாள் கூட குப்பை சூழ்ந்து இல்லாத ஒரு ஸ்கூலை நான் வழிநடத்தி வந்து கொண்டு இருக்கிறேன். பின்னாடி நான் பார்த்தேன், இந்த முன்னே பார்த்தேன், மண் ஒரு லாரியில் மண் தண்ணியை வர வச்சு மண் அப்படி பிடிச்சி இந்த பகுதியில் வெளியே வளர, இந்த பள்ளி வளர, இந்த சுற்றுப்பாக்கத்தில் இருக்கிற ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் வேறு வளர வேண்டும் என்று எல்லாம் வேண்டி வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். எனது ஆசிரியராக வருகை புரிந்திருக்கும் பிரபாகரன் ஐயா அவர்களை வருகை நான் வரவேற்கிறேன். தயவுசெய்து இறப்பிட ஒரே பேண்ட் ஷர்ட் கொடுத்து அவளை பயன்படுத்தும் என்று நினைக்கிறேன். அதை ஸ்மூத் ஃபங்க்ஷனுக்கு பிரதர் வேறு எதுவும் வார்த்தை இல்லை சார். பாருங்க முதல் மணிக்கு வர அடிக்கடி ஆசிரியர் வாங்க சார். அப்படியே இங்கே பாருங்க சார். இதில் ஒரு ட்ரெஸ் எனக்கு உறுதுணையாக நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முழு ஒத்துழைப்பு நல்கிய திரு ஜெயராம் சார் அவர்களுக்கு சார். அப்படியே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க முதல்ல சார் வாங்க. மட்டும்தான் அவர்களும் புதியவர்கள், பணியிடம் சரியாக தெரியாது. சமணம் படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு ஆரம்பத்தில் ஒரு வருஷம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஹேண்ட் அவருக்கு பள்ளியின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் ஒரு பேண்ட் ஷர்ட்டை வழங்குவார் ரவிச்சந்திர சார் அவர்களை கேட்டுக்கொண்டு. தேங்க்யூ கோவிந்தராஜ் சார். உங்கள் பிள்ளை குட்டிகளாக நல்லா இருக்கும் சார், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் சார், வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இதில் தியாகமானது சில பேர் வேலை தெரிஞ்சால் கூட வேலை தெரிஞ்சு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஆமாம் நிறைய பேர் வேலை தெரியும், ஆனால் தெரியாத சொல்லிட்டு போவாங்க. கண்டிப்பாக அந்த ஸ்கூலு ரொம்ப அருமையாக இருக்கும். மேலும் அண்ணாதுரை சாரை பார்க்க பின்னாடி ஒரு சின்ன இதில் விஷயத்தை சொல்லிடணும். பரவாயில்ல, எங்கள் நேரம் கடந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறது தான், வேறு எதுவும் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். அண்ணாதுரை சார் இது எல்லாருக்கும் இது மட்டும் இல்லை, டெய்லி எல்லாரும் வீட்டுக்கு திருப்பி கொண்டாந்து கொண்டு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இங்கே அந்த வள்ளல் தன்மை எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ அந்த வள்ளல் தன்மை அவர் வந்து முன்ன பின்ன விஜயசாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வரும்போதே அந்த வள்ளல் தன்மையோடு அவர் வந்தார். அவர் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவருக்கு தின்பண்டங்களை கொடுத்து மற்ற அன்பாக பேசி இந்த ஸ்கூலில் ஒரு நல்ல ஒரு ஹேண்டாக வந்திருக்கிற அந்த வரலாற்று ஆசிரியருக்கு நன்றி பாராட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியில் சங்கரை சார் எழுதிங்க நான் வரும்போது பார்த்தீங்கன்னா 19% ஹிஸ்ட்ரியில் ரொம்ப நொந்து போய் அவர் ஆனால் பிரெயின் தான் அவரால் முடியல. பட் இருந்தாலும் அந்த ஹிஸ்ட்ரி ரிசல்ட்டை ஒரு சென்ட்ரல் ரிசல்ட்டுக்கு மாற்றி அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் வரலாற்று படிச்சார். ஸோ பெரிய விஷயம் அவருக்கு ஒரு பாராட்டுதலை கொடுங்க. ஸோ அதுபோல் எனக்கு ஒத்துழைப்பு இந்த ஸ்கூல் கேம்பஸில் நாம் இருக்கிறது இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அப்பப்போ சண்டாசியாக தூய்மையாக வச்சுருந்தாங்க. அவங்களுடைய இந்த நேரத்தில் பள்ளியின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர் சார்பும் நன்றியும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அந்த கொரோனா காலத்தில் பெருமாள் வருவார், சார் எங்கே சார் அடிக்கணும் அப்படின்னு பின்னாடி மாட்டிட்டு வந்து மனமான இப்படி போவார் அப்படி போவார். அவர் வந்து கொரோனா காலத்தில் கூட யாரும் பாதிப்படையாமல் ஸோ ஒரு நல்ல பணியை செஞ்ச ஆறுமுகம் பெருமாள் மற்றும் அவங்க பேர்லாம் யார் பேர் தெரியல 5 அந்த பூவை கொடுத்தவர் நீங்க நின்று கொண்டு இருக்கும். அந்த யாருன்னா எங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். லேட்டாக 3 நாள் 4 நாள் லேட் ஆகிருக்கும், 10 நாள் லேட் ஆகிருக்கும், 15 நாள் லேட் ஆகிருக்கும். நான் பெருமிதத்தோடு சொல்கிறேன், ஆசிரியர்களுக்கான சம்பளம் மாதம் முடிந்து அந்த கடைசி நாள் 1ஆம் தேதி கிடையாது, கடைசி நாள் மணி 12 கூட அவங்களுக்கு சம்பளம் கிடைக்க செய்த திரு கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒன்று நன்றி பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். பவானிக்கு இந்த ஆண்டு பரிசை அப்பொழுது கொடுக்கவில்லை, இதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் நினைச்சேன். ரவி சார் கொடுக்குறேன்.
ஓகே, ஆர்வம் சார் வாங்க மறுபடியும். ஆர்வம் வாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே காளியப்பன் சாரை சொல்ல மறந்துட்டு அவருக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கு. காளியப்பன் சார் அவர்களுக்கு பணி அவர் இல்லைன்னா இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தை என்னால் ஏற்படுத்திக்கவே முடியாது. ரைட், ஓகே. அடுத்ததான் இந்த காளியப்பன் பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட். இங்கே என்எஸ்எஸ் மாணவர்கள் அவங்க இல்லைன்னா என்ன செய்திருக்க முடியாது. எந்த நேரம் கூட காளிப்பா அப்படின்னா உடனே சார் என்ன சொல்லணும். எல்லாமே ரொம்ப அருமையாக அமைஞ்சது. பிடிஏ தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நான் செய்கிற அத்தனை பணிகளுக்கும் முட்டுக்கட்டை போடாமல் நல்லபடியாக செஞ்சு ஸ்கூல் நல்லா இருக்குதுன்னா இங்கே பிடிஏ பாடியும் ஒரு காரணம். அவர் சொல்லுவார், ரொம்ப உரிமையாக சொல்லுவார். ஏதாவது நான் பிடிச்சி யாராவது தெரியாதவங்க செஞ்சுனா யார் அவங்க எப்படி வந்து நான் 25 வருஷமாக அந்த ஸ்கூலை கட்டி காப்பாற்றிங்கன்னா யாராவது பிடிச்சவங்க சார்னு சொல்லி உரிமையாக கேட்பாரு. ஸோ அவரெல்லாம் நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ உடனே தெரியாது யாரும் பேச வச்சுக்கிறாங்கன்னு சேர்த்துட்டேன். ஆனால் அதெல்லாம் முடியாது. இதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அரசியல்வாதிகள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தூய எண்ணத்தோட இந்த ஸ்கூலை கட்டி காப்பாற்ற திரு ஜெயராமன் அவர்களுக்கும் ஐயா எம்பி சார் அவர்களுக்கும் அனைத்து கிறிஸ்தவ ஆசிரியர் கழக உறுப்பினர்களுக்கும் இந்த நாட்டில் நன்றி பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட்மா மேம், தேங்க்ஸ்மா. எஸ்என்சி தலைவர் அவர்களுக்கு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பாக வழங்கப்படுகிறது. நாங்க வந்துட்டு 10th வந்துட்டு 484 நாங்க 2 பேரும் ஒரே மார்க் எடுத்திருக்கோம்.